சரியா? அனைவருக்கும் வணக்கம். இது கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசப்பற்று, ஒரு இராணுவ வீரரோட கதை. ரொம்ப நாளாக சினிமாவில் பார்த்து அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நம்ம பாராட்டணும். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் இருக்கும்போது நிறைய இந்த தேசப்பற்று கதை வரும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட படங்கள், இவங்கெல்லாம் ஹீரோ நடிச்சு இருக்கும்போது நிறைய வருஷத்துக்கு ஒரு கூட 2 படம் தேசப்பற்ற வெளிப்படுத்த மாதிரி படம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தா அந்த மாதிரி படங்களே இல்லை. தேசப்பற்றும் இல்லை, பாசுபற்றும் இல்லை, எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஒரு கமாண்டோ லவ் ஸ்டோரிங்கிறது ஒரு ஆரோக்கியமான படைப்பு. அதில் ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு ஒரு அழகான லவ் ஸ்டோரி. நம்மளாம் ராணுவ வீரன்னா மிடுக்கா துப்பாக்கி தூக்கி தருவாங்க, எல்லையில் இருப்பாங்க, நாட்டுக்காக பாட்டு விடுவாங்க, நாட்டுக்காக உயிரை விடுவாங்க. இப்படி நிறைய கதைகள் வந்திருக்கு. அவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு. என்னதான் ராணுவ வீரராக இருந்தாலும், தேசப்பட்டு இருந்தாலும் அவங்களும் ஒரு காதலை பற்று இருக்கும். அந்த காதலும் ஒரு தெய்வீக காதலா இருக்கும் அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது. இன்னைக்கு காதல்ங்கிறது நிறைய வேற மாதிரி ஆயிப்போச்சு. இதுல வந்து நல்ல விஷயம், ஒரு பொண்ணு ஒருத்தர் லவ் பண்றா, அவர் இறந்துட்டாலும் அவரையே கணவனை நினைச்சு ஒரு வாழ்ற ஒரு நல்ல ஒரு ஒரு கலாச்சாரத்தோட உள்ள ஒரு கதை. இன்னைக்கு வேற மாதிரி கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. ஹீரோ நடிச்சிருக்க வீர அன்பரசு, அவர் தான் இயக்குனர், அவர் தான் அழகா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய சென்டிமெண்ட் சொல்றாங்க, நம்மளே கண்களுக்கு வச்சிருச்சு. எல்லா நடிப்பு நல்ல வேலை வாங்கியிருக்காரு. கதாநாயக நடிச்ச பொண்ணு, அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னா கூட படத்தில் உள்ள நல்லா நடிச்சு அவங்க எமோஷனை காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா நடித்தவங்க, இந்த மாதிரி கதாநாயகனுக்கு அப்பா அம்மா நடித்தவங்க எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு நல்ல படம், ஒரு விரசம் இல்லாமல், வன்முறை இல்லாமல் நல்ல படத்தை வீர அன்பரசு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல படைப்பு கொடுத்த அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவகாசி, ஆமாம், சிவகாசி வந்து இப்போ எனக்குன்னு ரீலீஸ் மாதிரி தெரில, இதுதான் மெயின் ரிலீஸ் மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. நான் வந்து ரிலீஸ் அன்னைக்கு 2005 போய் தேவி தேட்டர்லாம் பார்த்தேன். அன்னைக்கு பார்த்தோட இன்னைக்கு பல மடங்கு ரசிகர்களோட ஆதரவும் அவருடைய ஆர்ப்பரிப்பு, பரபரப்பு, கொண்டாட்டம் எல்லாம் அவ்வளோ பல மடங்கு இருக்கு. நான் அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் 21 வருஷம் கழிச்சு படம் பார்க்க போகும்போது ஒரு விஷயம் கொஞ்சம் பயந்தேன். இந்த சென்டிமெண்ட் மற்றெல்லாம் ஓகே தான், ஆக்ஷனு சாங்குங்கெலாம் போகும், என்ஜாய் பண்ணுவாங்க, நம்பிக்கை முழுசாக இருந்துச்சு. சென்டிமெண்ட் மட்டும் கொஞ்சம் பழசாக ஃபீல் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணுகள் பசங்க கூட அந்த சென்டிமெண்ட்டை கொண்டாடினாங்க, அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதான் எனக்கு இந்த ரீலீஸ் எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்திலையும் சென்டிமெண்ட்டை மக்கள் விரும்புகிறாங்க, இன்றைக்கும் சென்டிமெண்ட்டுக்கு வெற்றி கொடுக்குறாங்கிறது தான் எனக்கு இந்த ரீலீஸில் சிவாசில் நான் கற்றுக்கிட்டது. அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுத்த, திரும்பவும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கு, அது குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் ரசிகர்கள் வந்து எப்படி சொல்கிறது தெரில. ஆமாம், 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தா பல மடங்கு ரசிகர்கள் இன்னைக்கு வெறியராக இருக்காங்க. சிவாசி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது ரசிகராக இருந்தவங்களாம் இன்னைக்கு வெறியராக இருக்காங்க. நிறைய பேர் தொண்டரை மாறிட்டாங்களே இப்போ. ஆமாம், அதனால் இப்போ வந்து சிவாசியில் வந்து அந்த எலெக்ஷன் போர்ஷன், அது கதையை செகண்ட் ஹாஃபில் தேர்தல் தான் வரும். அந்த போர்ஷன் வரும்போதே டோட்டலாக எல்லாருமே இப்போ உள்ள தேர்தல்
இதையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் பொருத்தி பார்த்துட்டாங்க. அதனால அப்போ உள்ளதை விட இப்போ கொஞ்சம் வீரியம் சிவகாசிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த படத்துல இந்த படம் காதல் பத்தி சொன்னீங்க. சத்யராஜ் சார் சொன்னது நிறைய கருத்து வருது. சத்யராஜ் சார் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படின்னு வாழலாம், அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கொள்கை இருக்கும். சிலர் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பார்ப்பாங்க, சிலர் கல்யாணம் ஆகாமலே குழந்தை பார்த்துக்குவாங்க. ஒரு வாழ்க்கை இருக்கும், அது தனிப்பட்ட வாழ்க்கை, அது எப்படின்னு வாழ்ந்துக்கலாம். ஆனால் பொது வழியில் சொல்லும்போது இப்போ பொறுப்பு தேவை. அதுவும் ஒரு பிரபலமாக இருக்க ஒரு நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது நாட்டுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும், குடும்பத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும். கலாச்சார பண்பாடு அவருக்கு வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் தான் அந்த நாடு இயங்கிட்டு இருக்கு, இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த அச்சாணியை பிடிக்கிட்டீங்கன்னா தப்பு. நீங்கள் இப்படி தான் வாழணும் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இப்படி தான் வாழணும், கேடு கட்டு வாழலாம், எப்படி வாழலாம், கல்யாணம் ஆகாமல் குழந்தைய பார்த்துக்கலாம், கல்யாணமே தேவையில்லை, யாரோட வாழலாம் அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் சொல்லாது. அது தப்பான ஒரு உதாரணம் ஆயிடும். ஏன்னா உங்களை மாதிரி பிரபலம் சொல்லும்போது லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க, அவங்கள போய் அது சேருது, கருத்துக்கு சேருது. அப்போ நம்ம ஒரு கருத்து சொல்லும்போது அது லட்சக்கணக்கான மக்களை போய் சேருது அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் சொல்லணும். இப்படி பொறுப்பு இல்லாமல் சொன்னால் தப்பு. இப்போ சொல்கிறேன், இந்த கலாச்சாரம் பண்பாடுங்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை, சடங்கு தேவையில்லை, கல்யாணம் தேவையில்லை, கலாச்சாரம் தேவையில்லை, பண்பாடு தேவையில்லைன்னா நீங்கள் பின்னோக்கி போங்க. ட்ரெஸ்ஸு எப்படி வேணாலும் போடலாம், என்னோட சொல்லலாம். நீங்கள் எதுக்கு நம்ம கலாச்சார பண்பாடு எதுக்கு வந்து கடந்து வந்திருக்கோம்? ஆதிவாசியாக இருந்து போடலாமேங்கிறேன் நான். காட்டுவாசியாக இருக்கும்போது எப்படி இருந்தோம்? அவங்களுக்கு பண்பாடு இல்லைங்க. காட்டுவாசியாக இருக்கும்போது அவங்களுக்கு கலாச்சாரம் இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸே இல்லை அவங்களுக்கு. முதல்ல இங்கே ட்ரெஸ்லாம் வாழ்ந்துருப்போம், உங்களை யார் வேணாங்கிறது. இப்போ அவங்க பொண்ணு சொன்னாங்க, கலந்து போச்சு. அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வராரு. அது ரொம்ப டோட்டலாகவே அந்த கல்ச்சரையே காலி பண்ணுற மாதிரி ஒரு தப்பானது. சத்யராஜெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் இருங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு வாழ்ந்துக்குங்க, யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்கு கெடுக்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. விஜய்க்கு தான் நம்பிக்கை தான் சார். நம்பிக்கை தான். திடீர் கடவுள் பற்றி இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் சாரை பொறுத்த வரைக்கும். இதே இந்த வேல் இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு, எலெக்ஷன் முன்னாடி போயிருந்தா எல்லாரும் ஓட்டுக்காக போயிருக்காரு, நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் தேர்தல் முடிஞ்சு வச்சு, எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் அவர் ஒரு இந்து கோயிலுக்கு, அது முருகர் கோயில் போய் அங்கே கையில் வேலை வாங்குறது நடிப்பாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. அதை நானும் சொன்னால், சிலருக்கு தேர்தல் டயத்தில் பக்தி வந்துடும், அப்போ கோயில் போவாங்க, அப்போ வேலெலாம் கையில் பிடிச்சி போஸ்ட் கொடுப்பாங்க. அது எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தல் முடிஞ்சுன்னா இந்து சாமிகள்லாம் இழிவாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, இந்து மதத்தை மட்டும் ஒதுக்கி வைப்பாங்க. அது சில ஆள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு விஜய் சாரை பாராட்டணும் சார். அவர் தேர்தலுக்கு முன்னாடி எப்படியோ, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு இந்து கோயிலுக்கு போய் வேல் வாங்குறாரு, பூஜை பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நடிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. நடிப்பாக இருந்தால் அது எலெக்ஷன் முன்னாடி பண்ணியிருக்கணும். அதோட நான் விஜய் சார் நான் பாராட்டுறேன். நல்ல வேலை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி போய் வேலை கையில் பிடிக்கல, உங்களே ஒட்டுமொத்தம் நடிப்பு இருப்பாங்க. ஒரு விஷயம், நான் நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக நான் விஜய் சாரை பார்க்குறேன் இப்போ. ஏன்னா இந்த மத சார்பின்மை அப்படின்னாங்களே, 2 தான் சார். மத சார்பின்மை அப்படின்னா, ஒன்று எந்த சாமியுமே இல்லை அப்படின்ட்டு, எந்த சாமியும் இல்லைன்றோம் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா எல்லா மதத்தையும் ஒன்றா நினைக்கணும். நமக்கு அல்லாவும் ஒன்று, இயேசுவும் ஒன்று, இந்து கடவுள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, சக்தி, முருகர், இதெல்லாம் ஒன்று. அப்போ மத சார்பின்மைங்கிறதுக்கு அர்த்தங்கிறது
எல்லா மதத்தினரையும் ஒன்றா நினைக்கிறதா மதசார்பின்மை. இந்த மதம் எங்களுக்கு ஓகே, இந்த மதம் உங்களுக்கு ஓகே, இந்து மதம் மட்டும் எங்களுக்கு ஓகே இல்லை, அதில் மட்டும் மூட நம்பிக்கை இருக்கும். அல்லது நாங்கள் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டோம், பொங்கல் வாழ்த்து சொல்ல மாட்டோம், தமிழர் திருநாள் தமிழர் புத்தாண்டு வாழ்த்து நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் மற்ற மதத்துக்குலாம் எல்லா வாழ்த்தும் சொல்லுவோம். அப்படிங்கிறது மதச்சார்புன்னு சொல்கிற போலித்தனம். அது மக்களை ஏமாத்துறது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் சார் வந்து சர்ச்சுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, இப்போ இந்து கோயிலுக்கும் போயிடுறாரு. அப்படிங்கும்போது இதுதான் மதச்சார்பின்மை. எல்லா மதத்தினரையும் மதிக்கணும். அது அப்படி அவங்க தான் மக்களுக்கான அரசியல்வாதிகள். ஒரு மதத்தை ஒதுக்கி மற்ற மதத்தை தூக்கி தள்ள வைக்கிறதுலாம் போலி அரசியல்வாதிகள். கூட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வந்து ஜனநாயகம் பார்த்தா தான் வந்து நீ கைது நடவடிக்கணும். விஜய் சார் இயக்குனராக எப்படி பாருங்க? தப்பு தான் சார். ஒரு படம் லீக் ஆச்சு, அது லீக் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லீக் ஆன படத்தை பார்க்காதீங்கன்னு அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பு தான் அது. ஒரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இது வந்து 400-500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி படம் இது. நம்ம ஈஸியாக ஒருத்தன் லீக் பண்ணிட்டான் ஓகே, அதை நம்ம பார்க்கணுங்கிறது தப்பு இல்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது கைது பண்ணது கரெக்ட். சார் இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தா வந்து நிறைய பசங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சப்போஸ் விஜய் சார் வந்து ஜெயிக்கலன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு போறாங்க. அந்த பசங்களுக்கு என்ன சொல்றது? அது சார் விஜய் சார்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நான் ஒரு குடிமகனாக அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு இந்த நிமிஷம் மிகப்பெரிய வெற்றி. இந்த கணம் அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். ஃபர்ஸ்ட் பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டார். அது முதல் மாற்றம். இன்னைக்கு இளைஞர்கிட்ட வந்து அரசியல் ஆர்வம் ஜாஸ்தியாயிருச்சு, அரசியல் ஈடுபாடு ஜாஸ்தியாயிருச்சு இளைஞருக்கு. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இளைஞர்கள்லாம் அரசியல்ங்கிறது வேற யாருக்கும் பெரியவங்களுக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நான் இன்னைக்கு இந்த அரசியலுங்கிறது நமக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இளைஞர்களும் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாடு, குழந்தைகள் கூட சொல்கிறேன், ரொம்ப ஈடுபாடு வந்திருக்காங்க. அது வந்து மாற்றம், ஆரோக்கியமான மாற்றம். இப்போ மாற்றங்கிறது ரெண்டு இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, ஆரோக்கியமான மாற்றம் இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான மாற்றம் வேணும். அந்த ஆரோக்கியமான மாற்றம் தான் இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு எழுச்சியோட இளைஞர் செயலில் வந்திருக்கு. இந்த சூழலில் நிறைய பசங்க இளைஞர்கள்லாம் விஜய் சார் மேலே ரொம்ப அதீத அன்பு, அதீத பாசம். அவர் வந்து மற்ற கட்சி தலைவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவரா அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு அவங்க நம்ம வீட்டில் ஒருத்தரை பார்க்குறாங்க. விஜய் சாரை வந்து ஒரு குடும்ப பையனை பார்க்குறாங்க. குழந்தைங்களாம் மாமாவும் சொல்கிறாங்க, பெண்ணுக்கெல்லாம் அண்ணா தம்பி, அப்படியே போச்சு. அரசியல் தலைவரை தாண்டி நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி அவரை பார்க்குறாங்க. அதனால அவருக்கு ஏதாவது ஒருவேளை தோல்வி வந்துட்டா நாங்கள் இப்படி இருப்போம் ஒன்று தாங்கிக்க மாட்டாங்க. ஓகே, அதை தாங்கிக்கிற ஒருவேளை தோல்வி வராது சொன்னேன். அப்படி கூட நீங்கள் இப்போவே ஒரு அவங்களுக்கு அறிக்கை விடும், உங்கள் ரசிகர்களுக்கு எது வந்தாலும் நம்ம தாங்கிக்கணும். இன்னொன்று, இதில் சின்ன சர்க்கிள் வந்தால் கூட அது நிறைவேறும் இல்லை சார், அதுக்கடுத்து எழுச்சி வரும். அதுக்கு இன்னும் அடுத்த தேர்தலாக இருக்குது. அதனால் இதில் சின்ன வந்தால் கூட திரும்பவும் எழுச்சியோட அவர் திருப்பி நினச்சதை அடைவார். அந்த நம்பிக்கையை விஜய் சார் ஒரு காணொலி மூலமாக கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள்லாம் சொல்லிடணும். நானும் வீடியோ பார்க்குறேன். அந்த மாதிரி அப்செட் ஆகிடக்கூடாது. நான் சொல்கிறது, ஒருவேளை சில சர்க்கிள் வந்தால், ஆனால் எங்கே பார்த்தாலும் விஜய்க்கான எழுச்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. மக்களுக்கு இல்லை, அரசு தலைவர்களுக்கு, மற்ற கட்சிக்காரங்களுக்கே இருக்குது. இதோட என்ன ஆகுமோன்னு பயத்தில் எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு எழுச்சி உருவாகிருக்கு. ஆனால் விஜய் சார் அழகா ஒரு ரசிகர்களுக்கு நம்பிக்கையோட உள்ள ஒரு அறிக்கை விடணும். அவங்களோட கடைசி படம் நேற்று அவங்க குடும்பத்தார் படம் பார்த்துருக்காங்க. பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சினிமா தான் எல்லாமே, ஸோ எங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கையெழுத்து அவங்க கேட்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. எதிர்காலத்தில் வருகிற இயக்குநருக்கு வந்து எந்த மாதிரி வாய்ப்பு? சிலர் வந்து நடிகராக இருப்பாங்க, அவங்களோட இது முடிஞ்சிடும். சிலருக்கு வந்து அந்த குடும்பமே கலை குடும்பமாக இருக்கும்.
ரோபோ சங்கர் அப்படிங்கும்போது நல்ல நடிகர், ஆஹ் மக்கள்கிட்ட செல்வாக்கு உள்ள நடிகர். அவர் இறந்துட்டாரு. இப்போ அவருக்கு பின்னாடி அவர் பொண்ணும் ஒரு நடிகையாக தான் இருக்காங்க. அது மாதிரி அவங்க அந்த அம்மா. இப்போ அவங்களே வந்து முன் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக திரையுலகர் வந்து கைவிடக்கூடாது. நான் சினிமா நம்பி இருந்தவர் இன்னைக்கு இறந்துட்டாரு. அவரை நம்பி இருந்தவங்க இன்னைக்கு வாய்ப்பு கேட்டு இருக்காங்கும்போது கண்டிப்பாக ரோபசங்கரை வச்சு படம் பண்ண இயக்குனரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, திருப்பி படம் பண்ணும்போது அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அது வந்து ஒரு சினிமா கலைஞர் குடும்பத்துக்கு நம்ம வந்து கை கொடுக்குற மாதிரி. கண்டிப்பாக அவங்கள கேட்குற அளவுக்கு வச்சிருக்க கூடாது. இருந்தாலும் கேட்டுட்டாங்க. மேக்சிமம் சினிமாக்காரங்க அவங்களுக்கு வாய்ப்பு. சரி, ஓகே. அம்மானவன் லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 5வது நாளுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. மக்களோட ஆதரவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு வருது. இது தொடரும்னு நினைக்கிறேன். ஒரு கமாண்டோவின் லவ் ஸ்டோரியோட தீவிரமான ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கேன். மென்மையான காதல். ஒரு இதுக்கு மேலே ஒரு காதலை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு வித்தியாசமான காதல் கதையை கொடுத்துருக்கேன். சார் வந்து நடித்து கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஊமை விழிகளின் இயக்குனர் அரவிந்தராஜ் சாரும் நடித்து கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோ சங்கர் ஃபேமிலி சார் நேற்று கேட்டாங்க. நான் கண்டிப்பாக அவங்கள தொடர்ந்து எங்கள் படத்தில் நடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதை நான் உறுதி சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அது கேட்டதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. சார் சொன்ன மாதிரி அவங்க கலை குடும்பத்தில் இருக்காங்க. நாங்கள் தான் அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும். கண்டிப்பாக நான் அதுவும் தொடர்ந்து செய்வேன். என்னோட ஒரு படத்தில் கூட அவங்கள மிஸ் பண்ணாமல் போட்டு போவேன். ஓகே, தேங்க்யூ.